உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று தேவனுடைய நீதியை சொல்லி கொண்டு வரும் பொழுது, இந்த யோபு எனக்கென்று தேவன் எதை குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இப்படி எனக்கு குறித்திருக்கிற காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு என்று சொல்லிவிட்டு முந்தைய வசனத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதிலே அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஒரே மனதாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் என்று சொல்கிறார். ஏனென்றால் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்ற அநேக காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சமயத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். நமக்காக குறித்த காலம் உண்டு, குறித்த இடம் உண்டு, குறித்த வேலை உண்டு, குறித்த நாள் உண்டு, குறித்த ஜாமம் உண்டு, குறித்த தரிசனங்கள் உண்டு. ஆகவே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் நமக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் ஒரு விசை சொல்லிய காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல என்று சொல்லி யோபு சொல்வதை நாம் கவனிக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதை குறித்திருக்கிறாரோ அதை அவர் நினைத்தபடியே செய்வார். அவர் நிர்ணயித்தபடியே நிலைநிறுத்துவார். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நாம் காத்து கொள்ளுவோம். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். அப்பொழுது நமக்காய் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்மை முன்குறித்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிறார். அதற்கு விரோதமாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீக்கி நாம் சுதந்தரிக்க செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இங்கு தாவீது ராஜாவுக்கு அப்புறமாக சாலமோன் வர வேண்டுமென்று தேவன் குறித்து வைத்திருந்தார். ஆனால் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கு அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு முன்பாக ரதங்களையும் குதிரை வீரர்களையும் ஓடும் 50 காலாட்களையும் அங்கு சம்பாதித்து வைக்கிறான். அப்பொழுது தான் ராஜாவாக வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு அங்கு சாலமோனோ தாவீதோ அழைக்கப்படவில்லை. அவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் எதை செய்ய வேண்டுமென்று சாலமோனுக்காக குறித்து வைத்திருந்தாரோ அதை சாலமோன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆணையிட்டு கொடுத்திருந்தார். ஆகவே அவர் குறித்தது நிச்சயமாகவே நிறைவேறிற்று. இதை அந்த அதோனியாவை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கு பத்சேபாலிடம் போய் அதோனியா சொல்லுகிறான், ராஜ்யம் என்னுடையதாக இருந்ததென்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமாக இருந்தார்கள் என்றும் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என்று சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். நம்முடைய சத்துருக்களை கொண்டே தேவன் நம்மை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆகாதென்று தள்ளப்படுகிறோமோ, நாம் நிராகரிக்கப்படுகிறோமோ, அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனால் குறிக்கப்பட்டவர். அவர் எனக்கு குறித்ததை சத்துருக்களுக்கு முன்பதாக நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று நம்பி கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்காக குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் எதை எதை குறித்து வைத்திருக்கிறீரோ அதற்கான காலமும் குறித்த நேரமும் இப்பொழுதே வருவதாக. அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிற விஷயங்களிலே உடைய பிள்ளைகளுக்கு குறித்த நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.